மேஷ ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனியின் பார்வையை விட்டு வெளியில் வராரு. இதில் இந்த மாதத்தில் மாத ஆரம்பத்திலேயே சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வராரு. அதனால் ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னா, ஆக்சுவலாக அது பிரச்சனையாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்தால் களத்திரஸ்காரகன் களத்திரஸ்தானத்துக்கு வர்றதுனால திருமண விஷயத்தில் மட்டும்தான் ஒரு தடை இருக்கும். மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப்பில் பெருசாக பிரச்சனை இருக்காது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில். ஏன்னா நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு அனாவசியமான ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அவ்வளோதானே தவிர மற்றபடி கெடுபலன்கள் ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்காது. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு உச்ச பலத்தோடு இருக்கார். பாக்யாதிபதி உச்சம் பெறுவதன் மூலமாக எப்படிப்பட்ட சிக்கலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். இந்த மாதத்தில் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கோங்க, அவசரப்பட்டு வார்த்தையை விடுறது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் முன் யோசனையோடு பேசுகிறது நல்லது. இது பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து செயல்படுவது நல்லது. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு நீங்கள் வித்தியாசமாக சில விஷயங்கள் பேசுவீங்க. அதாவது கொஞ்சம் குதர்க்கமாக பேசுறது, கொஞ்சம் நக்கல் நையாண்டி பேச்சு, அவசரத்தில் பேசுறது, இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு பாசிட்டிவாக நடந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ அஃபிஷியலி யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் திஸ் மந்த். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சாதகமான நாட்கள் செப்டம்பர் 1, 2, 3, 5, 6, 7, 11, 12, 13, 14, 15, 16ஆம் தேதி மதியம் 1 மணி வரை. அதன் பிறகு 18ஆம் தேதி இரவு 11 மணிலேருந்து ஆரம்பித்து 19, 20, 21, 22, 23, 24, 25, 26ஆம் தேதி விடியற்காலை 5 மணி வரைக்கும். அதன் பிறகு 28ஆம் தேதி காலை 10 மணி முதல் ஆரம்பித்து 29, 30 ஆகிய நாட்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமோக பலன்களையும், உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த நாட்களில் பார்த்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா, அதாவது முகூர்த்த கால் பார்த்து செயல்படணும்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் நீங்கள் அதை முகூர்த்த காலை பார்க்கலாம். அந்த முகூர்த்தமே பார்க்க தேவையில்லை. இந்த நாள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதுலேயும் நல்ல ஹோரையாக குரு ஹோரை, சந்திர ஹோரை, புதன் ஹோரை எல்லாம் பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற நாட்கள். ஆனால் அந்த நாட்களில் கூட உங்களுக்கு தைரியம் இருக்கும். காரணம் என்னென்னா, குருவின் பார்வையில் சந்திரன் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நாட்கள் செப்டம்பர் 16 மதியம் 1 மணி 19 நிமிடம் முதல் செப்டம்பர் 18 இரவு 10 மணி 45 நிமிடம் வரை. பொதுவாக சந்திராஷ்டமத்தில் குழப்பம், சண்டை, வாக்குவாதம் இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த வாக்குவாதமே உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து பிரிக்கிறது ஏதாவது பிரச்சனையா அன்றைக்கி போய் பேசுங்க, உங்களுக்கு சாதகமாக நடக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக இருக்குது. இதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னா, உத்தியோகஸ்தர்களுக்கு, வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு, படிக்கின்ற குழந்தைகளுக்கு, படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கும் குழப்பங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். இதில் புதாதித்ய யோகம் இந்த மாதம் 17ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா சூரியனும் புதாதித்ய யோகம் இந்த மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் சூரியனும் புதனும் கன்னி ராசியில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு உங்களுடைய அறிவுபூர்வமான சிந்தனைகள் வெளிப்படும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொத்து சேர்க்கை ஏற்படுகின்ற சூழ்நிலை. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி இல்லை 20ஆம் தேதிக்குள்ளே சொந்த வீட்டில் போய் உட்காரத்துக்கான யோகம் இந்த மேஷராசி குடும்ப தலைவிகளுக்கு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சொத்து வாங்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். என்ன, நிறைய செலவு இருக்குது. அந்த செலவை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையா, கொஞ்சம் நீங்கள் கடன் வாங்க வேண்டியது இருக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான பண வருமானமும் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த மேஷராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் சுய தொழில் செய்பவர்கள், அதாவது ஆண்டர்பிரினர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ், வியாபாரிகள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாத முற்பகுதியில் 17ஆம் தேதி வரைக்கும் அரசாங்க ரீதியான சில குழப்பங்கள் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் சூரியன் 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது சனியின் பார்வையில் வரார். அதனால் உங்களுக்கு எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. காம்படிட்டர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க. அந்த காம்படிட்டர்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாங்க.
எப்படி பேசணுங்கிறத சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் நீங்கள் எப்படின்னா படன்னு பேசக்கூடிய ஆள். ஆனால் பிஸ்னஸ்ன்னு வந்துட்டால் அந்த படபடப்பு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து எப்படி பேசினா எப்படி ஜெயிப்போங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை ஏற்படுத்துகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று பின்னோக்கத்தை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு பேக் சீட்டில் போய் எடுத்து வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அவசரப்படாதீங்க. காதல் விஷயத்தில் உங்களால் இப்போ ஜெயிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இதில் 7ஆம் இடத்துல சுக்கிரன் வரத்துக்கு முன்னாடி 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அனாவசியமான சில இடத்துல போயிட்டு நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் பழி சுமக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீ பேசாத விஷயத்தை நீ பேசிட்டேன்னு சொல்லுவாங்க. நீ பண்ணாத விஷயத்தை நீ தான் கொண்டு போய் அதை கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆஃபீஸ்லேயும் சரி வீட்லேயும் நடக்கும். கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் பேசுகிறது ஓரளவுக்கு சுமூகமாக தான் இருக்கும். ஆனால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வரதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் ராசிநாதன் நீச்ச பங்கம் அடையும் பொழுது, அதாவது என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 19ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்குள்ள செவ்வாய் குருவோடு சேர்ந்து நீச்ச பங்கம் ஆகிறார். அதனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படும். குறிப்பாக அந்த செவ்வாயின் பார்வையில் சுக்கிரன் வரதுனால கொஞ்சம் ஆக்ரோஷமாக உங்களுடைய நண்பர்களை அடக்கி ஆள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சன்னியாச யோகம். அதாவது ராசிநாதனும் 7ஆம் வீட்டதிபதியும் சம்பந்தப்படக்கூடாது. அப்படிப்பட்டால் ராசிநாதனும் லக்னாதிபதியோ களத்திர ஸ்தானாதிபதியோடு சேரக்கூடாது, இல்லை பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்டால் அது சந்நியாச யோகம் அல்லது ஒரு சின்ன பிரிவை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் கணவன் மனைவி உறவு பிரிவு வரும், இல்லாட்டி உங்கள் அம்மாவோட பிரிவு வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு சொன்னது போல் கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையில்லாத அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் வம்பு வழக்கு வச்சுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது சின்ன தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதனுடைய தாக்கத்தை இப்பொழுது அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் நட்பாக தான் பழகியிருப்பீங்க. ஆனால் அந்த பையனும் அந்த பொண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வரும். அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு செவ்வாய் நீச்ச பங்கம் ஆகிறாரு 19ஆம் தேதிக்கு மேலே. ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய எதிர்கால வாழ்வை நிர்ணயித்து கொள்வதற்கான அமைப்பை தருகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னா, மேஷராசி நண்பர்கள் தர்மசாஸ்தாவை வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தும், மன நிம்மதியையும் உங்களுக்கு வரக்கூடிய அவப்பெயரையும் போக்கும். இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான சாதகமான பலன்களும் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய பிரார்த்தனை. அதை தவிர உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலவரம் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். அதை நேரடியாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதை தவிர உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை போக்கி உங்களுடைய முன்னோர்களையும் உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அதிர்ஷ்ட லக்ன கற்கள் நம்ம கன்சல்டேஷன் கொடுக்குறோம். அதையும் தெரிந்து கொண்டு அதை நம்மளிடமே வாங்கி உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து கொள்வதற்கும் எதிர்காலத்தை வளமாக்கி கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். அதை நம்மிடமே பயன்பெற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.